நன்றியுரை. இப்போது நன்றியுரை நிகழ்வு நம் நடராஜன் ஐயா அவர்கள் நன்றியுரை நல்கினார். வாகை பதிப்பு செம்மல் துரைசாமி அவர்கள் நம்முடைய திருப்பெருந்திரு அடிகளார் அவர்களுக்கு தான் எழுதிய கண்மணி பூங்கா என்கின்ற நூலை வழங்குகிறார்கள். எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லலறுத்தான் என்றும் தீபர அவர் தாழ் தொழுவாம் என்றும் தீபர துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன் பராபரன் மைகுழலோடு அமைந்து அன்பின் ஈன்றவோர் ஆணை போற்றுவோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்வானது 108வது நிகழ்வாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கைலை குருமணி சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய திருக்கரங்களாலே இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு என்பதை நினைவு கூர்ந்து அடிகள் பெருந்தகைகளின் திருப்பாதம் தொட்டு வணங்குகின்றேன். அதே போல இன்றைக்கு இருக்கின்ற அருளாட்சி செய்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய குருமகா சன்னிதானம் 25வது பட்டம் சாந்தலிங்க மருதாசர அடிகளார் அவர்களும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து இந்த நிகழ்வுகள் நாடெங்கும் பரவுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடிகள் பெருந்தகைகளின் திருப்பாதத்தை மனம் மொழி மெய்களால் வணங்கி போற்றி வணங்குகின்றேன். இன்றைய நிகழ்விலே வரவேற்புரை நல்கிய திருக்குறள் விருதாளர் கணபதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நித்யானந்த பாரதி அவர்கள் வரவேற்புரை நல்கினார்கள். அகம் குளிர முகம் மலர வரவேற்புரை நல்கினார்கள். அதனை அடுத்து இந்த நிகழ்விலே தொல்காப்பியத்திலே மிகச் சிறந்ததொரு உரையை நல்கினார்கள். கல்லூரி பேராசிரியர் முதல்வர் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் கூறுகின்ற போது சிவனுக்கு 3 கண் என்று கூறினார்கள். அதே போல தொல்காப்பியத்திலே 3 பொருளை எடுத்து கூறினார்கள். எழுத்து, சொல், பொருள். அதை 9 இயல்களாக பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை 3 சேர்த்து 27 என்று கூறினார்கள். ஆக 9, 27 இதையெல்லாம் ஒப்புமைப்படுத்தி வல்லினங்களை பற்றி அதையும் கூறினார்கள். நவகோள்கள் 9, ராசிகள் 12, விண்மீன்கள் நம்ம சாமி சொல்லுவாங்க தினமும் அவருடைய அருளாசிலே அருளுலாவிலே விண்மீன் என்று சொல்லுவார்கள். அந்த 27 ஆக 9ஓடு 1ஆம் 7ஆம் 18ஓடு 6 என்று கோடரு பதிகத்திலே வரும். அதே போல அவர் 48 என்பதற்கு ஒப்புமை கூறினார்கள். நம்முடைய நிகழ்வு 108. அந்த 48ஓடு நவகோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 60 ஆண்டுகளிலே ஏதாவது ஒரு ஆண்டிலே நாம் பிறந்திருப்போம். அந்த 60ஐயும் சேர்த்தால் 108ஆக வருகிறது இந்த நிகழ்வு என்பதை நினைவு கூறுகின்றேன். ஆக அந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்ற பேராசான் பேராசிரியர் ஈஸ்வரன் அவர்களுக்கு தொல்காப்பியர் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை கூறுகின்றோம். அடுத்து முன்னிலை வகித்து ரத்தன சுருக்கமாக உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்றார் வாகை துரைசாமி அவர்கள் சென்ற மாதம் நான் சென்றிருந்த போது சந்தித்த போது எனக்கு ஒரு நூலை அவர் வழங்கினார், கண்மணி பூங்கா. அந்த கண்மணி பூங்காவிலே மிக மிக அழகாக குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்களை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள். முதலாவது பாடலாக நாம் எப்பொழுதுமே விநாயகரைத்தானே தொழுவோம், அதே போல அவர் கரி முகன் யானையை பற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள்.
ஆக பல்வேறு இங்க விலங்குகளை பற்றி நாம் பேசினோம். அவர் நிறைய விலங்குகளை எல்லாம் அதிலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆக அன்னார் அவர்களுக்கு தொல்காப்பியர் சங்கமத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சிறப்புரையாக இங்கே நாகரத்தினம் பேராசிரியர் அவர்கள் ஆழங்கால் பட்டிருக்கின்றார். அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களை எல்லாம் துணைக்கு அழைத்து தொழில்கள், தொல்காப்பியத்திலே தொழில்கள் என்பதை பற்றி ஐவகை நிலங்களை கூறி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற அங்கே செய்கின்ற தொழில்களை எல்லாம் மிக தெளிவாக கூறினார்கள் என்பதை இங்கே நினைவு கூறுகின்றேன். அண்ணா அம்மையார் அவர்களுக்கு எங்கள் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். மிக விளக்கமாக இருந்தது அவருடைய உரை. நிறைய குறிப்புகள் எடுத்திருந்த காலம் கருதி அதை நான் கூற இயலவில்லை. ஆகவே அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது கவியரங்கம். உறவுகளை பற்றி கவியரங்கத்தை நம்முடைய பேராசிரியை பாலசரஸ்வதி அம்மையார்களுடைய தலைமையிலே நிகழ்ந்தது. ஆகிய உறவுகளை பற்றி கூறினார்கள். அற்ற குலத்து அருநீர் பறவை போல் அல்லாமல் உற்றுளை தீர்வார் உறவு அல்ல, அக்குளத்தில் கொட்டிலும் ஆம்பலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்று சங்க பாடலிலே ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதிலே அண்ணனை பற்றியும் மனைவியை பற்றியும் தந்தையை பற்றியும் மிக அருமையாக கவிதைகளை ஏற்றினார்கள். அம்மாவை பற்றியும் கவிதை பாடினார்கள். இங்கே அந்த பாடிய பெருமக்கள் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தினார்கள். தலைமை தாங்கிய பாலசரஸ்வதி அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே தலைமை பொறுப்பேற்று கவிதைக்கு, கவி மன்றத்திற்கு சிறப்பு சேர்த்தார்கள். ஆக தலைமை பொறுப்பேற்ற அம்மையார் அவர்களுக்கும் கவி பாடிய அத்துணை பேர்களுக்கும் இங்கே செவிமடுத்த உங்கள் அத்தனை பேர்களும் ஜீவா அவர்கள் பாடினார்கள். நாம் எல்லாம் எழுதிட்டு வந்துதான் வாசிப்போம். ஆனா ஜீவா அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்தே அவர் கவிதையை தருபவர் என்பதை சொல்லி நினைவு கூர்ந்து இங்கே பல்லாற்றானும் பல வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி தொல்காப்பியர் சங்கம நிகழ்வுகள் நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் மிக சிறந்த ஒரு சிறப்பு சேர்த்த அத்தனை பேர்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே இங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஐயா கா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்து இங்கே குழுமியிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்த அத்தனை பேர்களுக்கும் இந்த இடத்தையும் தந்து உணவையும் தந்து எங்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற 25வது குருமகா சன்னிதானம் அடிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஒருமுறை தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலேயும் புலவர் தொல்காப்பியர் செம்மல் மாதந்தோறும் ஒவ்வொரு தலைப்புல நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே போல 108வது நிகழ்வாக களவியல் என்கின்ற நிகழ்வினை உரையாற்றினார்கள். ஆகவே அத்துணை பேர்களுக்கும் எங்களுடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பிலே அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி நன்றி உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மக்களும் தானமும் தருவதோடு சினத்தினை நீக்கி என்றும் வான்புகழ் குரலை ஓதி
வளத்தொடு செழுமை பெற்று மேன்மைகள் மனமும் பெற்று விளங்குக உலகம் எல்லாம். நன்றி நன்றி நன்றி.